ப்ரோ என்ன ப்ரோ சிப்ஸு பிஸ்கெட்டு பன் பட்டர் ஜாமு இதெல்லாம் கேட்டேனே எங்க அந்த பட்ஜெட்ல தான் டீஸ்ட் வாங்கிட்டேன் நான் இந்த வாட்டி. என்னஜி இதெல்லாம் ஆமா நல்லா தெரியும் இங்க பாருங்க நல்லா இருக்குது. சரி ஓகே ஓகே ஃபைன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியும் ஒரு ஹீரோவோட பர்சனாலிட்டியும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ரொம்ப குழப்பி சொல்றேன்ல, சரி ஈஸியா சொல்றேன். இப்போ எனக்குள்ள நான் ஒரு ஹீரோ ஃபீல் பண்ணுவேன். எப்பவுமே வந்து நமக்குள்ள ஒரு ஹீரோ வந்து கனெக்ட் ஆவாரு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹீரோஸ் எந்தெந்த விஷயத்துல வந்து நம்ம கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். இவங்க எல்லாம் எந்த மாதிரி நம்ம கேரக்டரோட நம்ம லைஃப் கூட எந்த மொமெண்ட் இருக்காங்க கனெக்ட் ஆகுறாங்க, எமோஷனோட எப்ப கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? நான் தமிழ் ஹீரோ ஈஸியா எடுத்துக்கோங்க. எப்ப பார்த்தா அதான் நம்ம கொஞ்சம் ரூட்டடா இருக்கும். ஓகே நான் சூப்பர் ஹீரோ எடுத்துக்கிறேன். சூப்பர் ஹீரோ ஃபர்ஸ்ட் என்ன சூப்பர் ஹீரோ பார்க்க போறோம் அப்படின்னா இது எல்லா பசங்களுக்குமே கனெக்ட் ஆகுற, எத்தனை ஜெனரேஷன் வந்தாலுமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகுற ஒரு சூப்பர் ஹீரோ. என்ன சூப்பர் ஹீரோ? பேட்மேன். கனெக்ட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான் சார். அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? அடுத்த பாயிண்ட் இல்ல, என்ன கனெக்ட் ஆச்சு என்ன ஆச்சு சொல்லுங்க ஜி. சரி ஓகே விலாவரியா சொல்றேன். ஸ்கூல் டைம்ல நமக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் இருக்கும். பட் இந்த காலேஜ் உள்ள போக 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 நமக்கு ஸ்லீப்னு ஒண்ணு இல்லாம போயிடும். சும்மாவே நம்ம தூங்காம இருப்போம். இந்த மாதிரி வந்து டைம்ல தான் வந்து எல்லாரும் பேட்மேனை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்ல தூங்க மாட்டேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட். நைட்ல தூங்கலனா பேட்மேன் அப்படிதாங்க ஆரம்பிக்கும். ஒரு பாக்ஸ் டிக் போட்டுறோம். நைட்ல தூங்கலனா பேட்மேன். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நைட்ல தூங்காம வந்து அந்த யோசிக்கிறது, பயங்கரமா வந்து பிளான் பண்றது, மிட் நைட் தாட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி என்ன யோசிப்பீங்க மிட் நைட்ல? நீங்களா யோசிக்க மாட்டீங்களா? தூங்காம என்ன பண்றீங்க? தூங்காம என்னவோ பண்ணுவாங்க. நீங்க நான் பேட்மேனா ஃபீல் பண்றேன் போல தூங்காம நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஜி. ருக்கோ பாய் என்ன மிட் நைட் தாட்ஸ் அப்படினா தோணும். ரொம்ப ரேண்டமா தோணும். இப்போ பூமியே வந்து நாளைக்கு வந்து இன்னொரு பூமி பக்கத்துல வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே parallel universe, multiverse இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம யோசிப்போம். அப்ப வாழ்க்கையில உருப்படுறதுக்குலாம் பேட்மேனாவே யோசிக்க மாட்டீங்க? பேட்மேனாலே யோசிக்கணுங்க. பேட்மேனாலே யோசிக்கணும். அப்ப அந்த வண்டிலாம் வச்சிருப்பாரு. அதுதான் இப்ப அடுத்த பாயிண்ட். இப்போ கஸ்டமைஸ்டு பைக். பேட்மேன் ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா அவரோட வண்டி அவரே டிசைன் பண்ணி அதுக்கு கலர் பண்ணி சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். டக்குன்னு அதுல ஒரு ஃபீச்சர் இருக்கும், அவருக்கு பிடிச்ச ஃபீச்சர் அதுல செட் பண்ணிக்கலாம். ஆமா அவரு உலகத்தை காப்பாடணும் டிசைன் பண்ணாரு. ஆனா நீங்க நம்மள காப்பாத்திக்கிறது இன்ஸ்டாகிராம் @அஜிசங்கர் official இன்ஸ்டாகிராம் அது போட்டு ஒண்ணு போட்டுறீங்க. இதுல கஸ்டமர்ஸ் உங்களை காப்பாத்திக்கிறீங்க. இப்ப நீங்க எதுல வந்தீங்க? பைக்ல தான் வந்தேங்க. பைக் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டுவீங்களா? அந்த மாதிரி நான் பண்ணி பாருங்க, அது தெரியும். பேட்மேன். சோ இதெல்லாம் வந்து பேட்மேனுக்கான ஒரு சின்ன கனெக்ட். நல்ல வேலை நோலன்லாம் இத கேட்கல. நல்லா சொல்லுங்க. கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளாக் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நிறைய பேருக்கு பிடிக்கும். நைட்டு பிளாக் இதுதான் வந்து ஃபுல்லா ரெப்ரசன்ட் பண்ணும். எனக்குலாம் பிளாக் ஏன் பிடிக்கும்னா பிளாக் பேண்ட் போட்டு எந்த சட்டை போட்டாலும் சூட் ஆகும். 3 நாளைக்கு ஒரு தடவை பேண்ட் துவைச்சா போதும்னா பிளாக் பிடிக்கும். ஏதோ சொல்லுவாங்கல்ல பேட்மேன் தான் உலகத்துல ரிச்சஸ்ட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு. ஜிபேல அமௌண்ட் இது பட்ஜெட் இல்ல, நீங்க டிஷர்ட் எது அது எப்படி பேட்மேன் அது கணக்கு அது ஃபியூச்சர்ல ஆகும். ஃபியூச்சர்ல கைஸ் யாரெல்லாம் பேட்மேனா ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டு நீங்க உண்மையிலே பேட்மேனா மாறிட்டீங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடுங்க. அப்ப ஜோக்கர் யாரு உங்க லைஃப்ல? அதுவும் நாங்க தான். பகல்ல ஜோக்கரா இருப்போம், நைட்ல பேட்மேன் ஆயிடுவோம். அப்ப பேங்க் எல்லாம் போய் கொள்ளையடிப்பீங்க? வீட்டுல கொள்ளை அடிக்கிறது தான். அவன் அந்த அஞ்சரைப்பட்டியில இருந்து 10 ரூபா தூக்குறது அவ்வளவுதான் மிகப்பெரிய கொள்ளை. பேட்மேன் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷலா நம்ம பசங்க கொண்டாடுவாங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட வந்து நான் இவ்வளவு நாளா ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் உங்ககிட்ட, இந்த நியூ இயர்ல இருந்து சொல்ல போறேன், இந்த நியூ இயர்ல இருந்து சொல்ல போறேன், கிறிஸ்மஸ்ல இருந்து சொல்ல போறேன், காட் சூப்பர் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட எல்லாம் எத்தனை பேர் லவ் சொல்லிங்க? அந்த பேட்மேன் ரிவீல் பண்றதே வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டா நாங்க நினைச்சு வச்சிருக்கோம். நாங்க இதுக்கேவா கல்யாணம் ட்ரெஸ்ஸே வந்து பேட்மேன் சூட்லாம் போட்டு போனோம்லாம் நிறைய பேருக்கு. அப்ப எனக்கு டவுட், யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? கோத்தம் சிட்டில ஒரு பேட்மேன், சென்னை சிட்டில இருக்கிறது எல்லாரும் பேட்மேன் தான். வேற மாதிரி. இப்போ நீங்க பேட்மேன் பத்தி சொல்லி முடிச்சிட்டீங்களா? எங்க கிட்டே ஒரு ஆள் இருக்காரு. யார் இருக்கு? லியோ தா. எப்படி உங்க ஆளு நைட்டு தூங்க மாட்டாரோ எங்க ஆளும் வந்து நைட்டு தூங்க மாட்டாரு. நிறைய எங்களுக்கு பாஸ்ட் நிறைய விஷயத்த வந்து நிறைய மறைச்சிருக்கோம். மறைச்சு வந்து நாங்க புதுவிதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதை வந்து தூண்டினீங்க அப்படின்னா அந்த இது வெளில வந்துடும். வெளில வந்துட்டுன்னா அப்புறம் நீங்க தாங்கவே முடியாது. இப்போ மார்னிங் டே பைக்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெட்செட்டை போட்டு ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ற மியூசிக்கே ரட்டனா தான் போட்டுட்டு ஜாலியா வண்டியை ஓட்டு போயிட்டே இருப்போம். சிக்னல்ல என்ன பண்ணுவீங்க? அன்பெனும் ஆயுதம் தானே அந்த பாட்டு போட்டு கேட்போம். யாரா இருந்தா த்ரிஷா மாதிரி யாரா இருந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். யாருமே இல்ல, அட்லீஸ்ட் பாட்டாவது கேட்போம், கேட்டுட்டு இருக்கோம்.
உங்ககிட்ட பெட் இருக்கா? எங்க ஆள் கிட்ட இருக்கு. Pet. சுப்பிரமணி இருக்காரு. ரைட் ஓகே, சுப்பிரமணி வச்சு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். தான சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ? நானா? பாஸ்ட்ல நிறைய எங்களுக்கு எதுவுமே நல்லா நடந்தது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மறைக்கிறதுக்காக நான் இப்போ இதுக்கு வரைக்கும் நான் என்ன வேணா பண்ணுவோம். சரக்கு அடிச்சுட்டு அப்படியே என்னங்க இதெல்லாம் அப்படிங்க குடிக்கிறீங்க? அந்த மாதிரி மொத்தமா நடிச்சுனே இருப்பீங்க. நடிச்சுக்கலாம். அப்படி எப்படிங்க நீங்க நடிக்கிறது சொல்ல முடியாது. திரும்பி வாழ்றதுங்க அது. பொய்ங்க, வாய திறந்தா பொய்யெல்லாம் கிடையாதுங்க. அதாவது அந்த வாழ்க்கைய அழிச்சிட்டோம் நாங்க. லியோ செத்துட்டாங்கிறத நாங்க நம்புறோங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்குள்ள பழைய மனுஷன் செத்துட்டான் அப்படின்றத நம்புறோம். எனக்கு இது புரிஞ்சிச்சு. இப்போ முன்னாடி கமிட் ஆயிருப்பீங்க, இப்போ வந்து இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிங்கிள் அப்படின்றீங்க. சோ நீங்க லியோ தாஸ் கரெக்டா? ஏங்க காதல் மட்டுமே இருக்கீங்க? காதல் தாண்டி எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்ல முடியாதுங்க. சரி, எந்த விஷயத்த மறைக்கிறீங்க சொல்லுங்கப்பா. பேட் மெமரிஸ் எதனா இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நிறைய விஷயம் நீங்க கமிட் ஆயிருப்பீங்க, நீங்க வந்து ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கும், அதெல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்றீங்க. கேட்டா லியோ தாஸ்ன்றீங்க கரெக்டா? லியோ தாஸ் இல்லங்க, அது பார்த்திபன். நீங்க ஃபர்ஸ்ட் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? நீங்களே யாருன்னு தெரியல. ராஜேஷே கிடையாது, நான் வேற ஒரு ஆளு. நீங்களே புதுசா தான் இருக்கீங்க. கேரக்டர் உள்ள ஃபுல்லா போயிட்டு இந்த மாதிரி தாங்க இருப்போம். நீங்க வந்து கௌதம் சிட்டில எல்லாம் போய் வாழ முடியாது. எங்களால அந்த மாதிரி வாழ முடியும். டிக்கெட் பிரான்சைஸா போட்டு நம்ம விஜய் சுந்தர கேம்ப் சூரி கூட பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி போட்டு நாங்க கேஷுவலா நடந்துக்கிட்டு நாங்களே திரும்பி பாத்துக்கிட்டு விலங்க கூட ஒரு செல்ல பிராணியை நாங்க மாத்திப்போம். அது மாதிரி உங்களால மாத்த முடியுமா? ஜோக்கர் உங்களை செல்ல பிராணியை நீங்க மாத்துவீங்களா? ஜோக்கர் தான் நாங்க செல்ல பிராணி அடிக்கடி அடிச்சு விளையாடுவீங்களா? நாங்க வந்து அந்த மாதிரி ஜாலியா இருப்போம். இந்த நியூர்ல எல்லாம் போய் நிறைய பேர் சொல்ல போறோம் வாய்ஸ் மெசேஜ்ல நைட்டு. எங்களால வந்து வெளிப்படுத்தி வாழ முடியும். அட்லீஸ்ட் பார்த்திபனாதான் எங்களால வச்சுக்க முடியும். உங்களால வச்சுக்க முடியுமா? நாங்க ப்ரூஸ் வெய்னா உங்களால உங்களை குற்ற உணர்ச்சியில் இருப்பீங்க. எங்களுக்கு அப்படி ஒரு கிடையவே கிடையாது. அடுத்த சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்னா, யாரு? சூப்பர்மேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் தான். இந்த எஸ் நம்ம பார்த்த உடனே நமக்கு அது தெரியும். இது ஏன் பயங்கர கனெக்ட் அப்படின்னா, அவரோட பவர்ஸ் தான், எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் இருக்கும். ஆமா, இந்த ஆஞ்சநேயர் ஏபிடி சூப்பர் ஹீரோ பயங்கரமா சொல்றீங்க. சரி ஓகே, அப்படிதான் தூக்கி போவார் ஆஞ்சநேயர். அவர் வந்து மிஸ்டர் கிளார்க்கா இருக்கும்போது அந்த ஒரு மாதிரி இவ்வளவு தூரம் பட்டன் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. டாக்டர் கூட பட்டன் எதுக்கு போட்டிருக்கீங்க? கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபீஸ்ல ஒருத்தன் முறைக்கிறான், அவனை டம்மால அப்படியே கண்ணுல நெருப்பு போட்டு நான் சாவச்சிட்டேன்னா என்ன அடுத்த நாள் வேலை போயிடும், அவனுக்கு உயிர் போயிடும். ரெண்டுமே லாஸா. சோ நான் பவரை யூஸ் பண்ண முடியாதா? சும்மா இருக்கும். இது மாதிரிலாம் ஆபீஸ்ல உட்காரும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க, தூக்கிட்டு போயிடணும், தூக்கிட்டு அவனை எரிச்சிடணும், குழந்துட்டே போயிடணும். மேனேஜர்லாம் பேசும்போது எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்களா? லே ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்களா? கனெக்ட் ஆயிடுச்சு. ரீசெண்டா ஹோம்லேண்டர் அது கனெக்ட் பண்ணுவாங்க. எங்க சூப்பர்மேன் அப்பவே பண்ணிட்டாரு. மொத்த கிரௌடையும் ஒரு மாதிரி நெருப்புலயே அடிச்சு அழிப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? ஹோம்லேண்டர் பாத்திருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சூப்பர்மேனாலையும் பண்ண முடியும். ஆனா நாங்க பண்ண மாட்டோம். நாங்க கெட்டவங்களை மட்டும்தான் அழிப்போம். வந்து உங்க ரியல் லைஃப்ல உங்களோட சூப்பர்மேனா யார வில்லனா நினைக்கிறீங்க? எவனா வெளியில இருந்து வருவான்ல, கூட இருக்கவங்க இல்ல, வெளில இருந்து வரும். இல்ல கூட இருக்கணும் தான் சொல்றான். இல்ல சரி, ஆபீஸ்லயே அந்த மாதிரியா இருக்கலாம், டிஎல்லா இருக்கலாம், இருக்கலாம். நீங்க விஜயகுமார் மாதிரிலாம் பேசாதீங்க. சூப்பர்மேன் குமார். போன வாட்டி வந்து பேட்மேன் நீங்க பணக்காரனா அப்படின்னு நீங்க எங்களுக்கு கேட்டீங்கல்ல, சூப்பர்மேன் ஏழை. அப்படியா? ஆமா, அவர் வேலை செஞ்சாதான் அவருக்கு சோறு. கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் ட்ரிப்பு கூட்டு போறாங்கல்ல, சும்மா ஈஸியா கூட்டு போறாங்கல்ல, சூப்பர்மேன் என்ன பண்ணுவாரு? கேர்ள் ஃபிரெண்ட் டவுன் வந்தா பறக்கிறதுக்கு மேல போயிடுவாரு. வந்து அப்படியே தூக்கிட்டே போயிடுவாரு. தூக்கிட்டு அத மாதிரி பறந்துட்டு தூக்கிட்டு போவீங்களா? மாதிரி பைக்ல எடுத்துட்டு போயிடுவோம். தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு மேல கட்டி. பேசிக்கா என்ன அப்படின்னா, லவ் லைஃப், அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப், சூப்பர் ஹீரோ லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி நாங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நல்லா தூங்கிட்டோம்னா காலைல சூப்பர்மேன் டியூட்டியா பாத்துருவோம். சரியா தூங்கல, நைட்டு ஃபுல்லா முடிச்சிருக்கோம்னா பேட்மேன் டியூட்டி பாப்பீங்க. அதே மாதிரி நாங்க வந்து தப்பு பண்ணிட்டா டக்குன்னு சரண்டர் ஆயிடுவோம். எங்களுக்கு கால் பண்ணி சார் சூப்பர்மேன் சார் சரண்டர் ஆகணும் சார், நாங்களே வாலண்டியரா போய் சரண்டர் ஆயிடுவோம். ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ் அதிகமா இருக்கிற பர்சன் தான், தெரியுமா? அது என்ன கில்ட்டி கான்ஷியஸ்? கில்ட்டி கான்ஷியஸ் கான்ஷியஸா இருக்க முடியும்? கான்ஷியஸா கில்ட்டியா இருப்போம் நாங்க. அது எப்படி கில்ட்டியா? 10 மணி ஆயிடுச்சு, கில்ட்டியா இல்ல. மக்கட்ட சூப்பர்மேனா நீங்க? மக்கட்ட மாதிரி பேசுறீங்க. பேட்மேன் ஆளுங்க அடிச்சாலே தாங்க மாட்டீங்க, சூப்பர்மேன் ஆளுங்க அடிச்சா தாங்குவீங்க. அங்க கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, அதெல்லாம் சொன்னா நீங்க வந்து பேட்மேன் சூப்பர்மேன் எவனுமே பக்கத்துல யார் அப்படியே கண்டிப்பா போயிடலாமா? பேர் மறந்துருச்சுங்க, இருங்க பேர் வேணும் ப்ரோ. அந்த பேர் என்ன ப்ரோ? சூப்பர்மேன் ரோலா. ஐயோ, இப்போ நீங்க என்ன சூப்பர்மேன், நீங்க வந்து கான்ஷியஸா கில்ட்டியா இருக்கீங்களா? நான் கான்ஷியஸா நிறைய விஷயத்தை வந்து கில்ட்டி பண்ணி நம்ம வைப்போம். யார் அது கூட இருக்கவங்க எல்லாமே நம்ம வைப்போம். ஆப்டிமிசம்னா என்ன? நம்ம நம்புறது ஆப்டிமிசம் சொல்லலாம். ஆனா ஈக்யூ பத்தி தான் இல்ல, வேற விதமான கேரக்டர். ஆனா நாங்க எதுக்காகவே ஆப்டிமிசமா நம்ம வைப்போம். அதாவது எப்படின்னா, நான் ஹீரோ யாருன்னு சொல்லுங்க. ஹீரோ சொல்றாரே தவிர ஹீரோ வானம்கொத்தி பறவை சிவகார்த்திகேயன் கண்ணன் படம் பாத்திருக்கீங்களா? கண்ணனுங்க, கண்ணன் கேரக்டர். ரேவதி அண்ணன் பேசுறமா மச்சான், நான் கண்ணன் பேசுறமான்னு என்னங்க? சூப்பர்மேனுக்கு
மச்சான்லாம் கிடையாது. எங்க கிட்ட 3 மச்சான் இருக்கு. எவ்வளவு மாசான ஹீரோலாம் சொல்லுங்க. மாசான என்னங்க மாசான? மனங்கொத்தி அதாவது பறவைலாம் சொல்லுங்க. ஒரு ஒன் சைடா லவ் பண்ணீங்க வச்சுக்கோங்க. இட்மே அந்த பொண்ணு எங்க கிட்ட லவ் சொல்லல. ஓகே. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், மச்சான் என்ன நம்ம லவ் பண்ணல, என்ன ஒரு ஐடியா குடுறா அப்படின்னு வந்து நம்ம நீங்க நார்மலா சொல்லுவீங்க சூப்பர்மேனா இருந்தா. நாங்க எப்படி சொல்லுவோம்னா, அவ எனக்கு வந்து பீரை வாங்கி கொடுத்தா, அவ எனக்கு வந்து காசு கொடுத்தா, வண்டியை கொடுத்து வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு பீரை வாங்கி கொடுத்தா, அதை வந்து நம்ம நம்ப வைப்போங்க. உங்களோட சூப்பர் பவரே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி. ஆமா, நாங்க நம்ப வச்சு என்ன பண்ணுவோம்னா, அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தூக்கிடுவோம். முட்டாத்தனமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பானுங்களே, அவனுங்களாம் நம்ப வச்சு அவனுங்களே வச்சு அந்த பொண்ணை தூக்கி, என்னடா தூக்கிட்டீங்க அப்படின்னு நாங்களே தெரியாம கேட்டு, அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்டே எங்களை அந்த ஃப்ரெண்டை போட்டு அடிக்கும். இவனுக்கிட்ட என்னடா சொல்லி வச்சுக்க, நான் லவ்வே பண்ணலையே அப்படி. அந்த விதமான பாசிட்டிவிட்டியான ஆளுங்க. என்ன ஆப்டிமிசம்னா வந்து நடக்கும் நினைக்கலாம், ஆப்டிமிசம் கிடையாது. நடந்துருச்சு தூக்கு. நீங்க எப்படி உங்க ஆபீஸ் கொலீக் கூட உங்க வயசு ஆளு கூட பழகுவீங்க, நாங்க வந்து அப்படி கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து பழகும். ரைட் ரைட் ரைட். ஓகேவா? எங்க கூட மோடு முட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க கூட ஜூனியர், அதாவது 2 டீ தான் இருப்பான். அந்த மாதிரி எல்லா கேங்குமான ஆளையும் வந்து நாங்க தலைமை தாங்கி நிப்போம். அத ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அது நாங்க தான் வந்து தலைமை தாங்கி நிப்போம். அவனுங்க எல்லாம் லாஸ்ட்ல அடி வாங்குற மாதிரி வந்து. நீங்களே அடி வாங்குறீங்களே, ஒரு திருப்பி ஒரு கை தடுக்க கூட மாட்டீங்க கடைசியில. ஆமாங்க, ஒரு ரியாலிட்டில தடுப்பாங்களே, தடுக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து லவ் பண்ற பொண்ணு வீட்டுல அடிக்கும் போது எப்படிங்க தடுக்க முடியும்? அதான் தடுக்க முடியாது. கேமராமேன் கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியும் எல்லாம். அவர் சொட்ட சொட்ட ரத்தம் ஊத்தி நிக்கிறாரு. அது காதலுக்காக ரத்தம் சிந்துவாங்க. நீங்க மாதிரி சிந்துவீங்களா? நீங்க சும்மா ஆனா ஜெட்டியை வெளில போட்டு மேல பந்துருவீங்க. ஏங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்க காதலுக்காக மக்களுக்காக தான் சிந்துவோம். நீங்க மக்கள் யாராவது கரெக்ட் பண்ணிடுவீங்க, அது சொல்ல முடியாது. இதுக்காக வேற கிரகத்துக்கு போக முடியாது. அப்புறம் போயிட்டு வர டிராவல் எக்ஸ்பென்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, எவ்வளவு செலவு பண்ணுவீங்க நீங்க? சாப்பிட்டு போறதுக்குள்ள எனர்ஜி தீந்துரும். நாங்க வந்து அப்படிலாம் நீங்க அடி வாங்கி கடைசியில அவங்களே அந்த வீட்டுல இருந்து பொண்ணு கொடுக்குற மாதிரி நாங்க வந்து நம்ப வைப்போம். அந்த மாதிரி ஆளு எங்க கண்ணன். தெரிஞ்சு ட்ரூ லவர்னு நினைக்கிறேன். ஓஜி லவர் அவர்தான், எங்களோட பக்கா லவர். வீட்டு வாசல்ல விடிய காலைல போய் கார் ஓட்டி நின்னு. கரெக்ட். எங்கேயாவது அந்த மாதிரிலாம் பாத்துருக்கீங்களா? உங்க சூப்பர்மேன் கூட இவங்க இருக்கலாங்க. கண்ணன் எல்லாம் ஒரே ஒரு கண்ணன் தான். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அந்த கேரக்டர். இப்படியும் ஒரு ஹீரோ இப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. அடுத்ததா நம்ம பார்க்க போற சூப்பர் ஹீரோ வந்து எல்லாரோட ஃபேவரட், கம்ப்ளீட் ஃபேவரட். அப்படி யாரு? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஒரு நார்மல் லைஃப் காமிச்சிருப்பாங்க, அது எல்லாருக்கூடயும் இப்ப கனெக்ட் ஆகும். நீங்க ஸ்பைடர்மேன் படத்திலேயே சூப்பர் ஹீரோ போர்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு அவரோட லைஃபை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, பீட்டர் பார்க்கரை நீங்க வந்து பயங்கரமா ரிலேட் பண்ணிக்கலாம். உடஞ்ச பைக் வச்சிருப்பாரு, கண்ணாடி உடஞ்சிருக்கும். சோ எல்லாமே உடஞ்ச பொருட்களாவே வச்சிருப்பாரு, இன்க்ளூடிங் அவரோட மனசு. சோ இப்போ அவரோட லைஃபே எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு கொலாப்ஸ்ல தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்காது. பேசிக் மிடில் கிளாஸோட அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும். என்னடா அடி வாங்கிட்டே இருக்கும், எதுலயுமே போன பிரச்சனையாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரோட லைஃபே காமிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டு கூட பிரச்சனையாயிடும், வந்து கிளாஸ் பசங்க வந்து புள்ளி போடுவானுங்க, ஒரு மாதிரி நம்மளை டிப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம உலகத்தையே காப்பாற்றணும் அப்படின்றது தான் எங்க ஹீரோ. எந்த கவுண்டருமே பேச முடியாது. அழுகுறாரு. ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து டூ மச் வந்து அது கனெக்டட், யாருமே தவிர்க்க முடியாத ஒரு கனெக்ஷன் இது. அது இப்ப கூட இன்ஸ்டால தளபதி பிரேக்கப் சீன்ல ஒரு மியூசிக் இருக்கும்ல, அந்த சீன்லாம் எடுத்து போட்டு வச்சிருந்தானுங்க. அது கூட நல்லா சிங்க் ஆகுது. ஆனா அந்த பீட்டர் பார்க்கர் மட்டும் கொஞ்சம் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். இந்த பிளாக் ஸ்பைடியும் எங்களுக்குள்ள இருக்கு. பிளாக் ஸ்பைடி நீங்க எதுக்கு வரீங்க? பிளாக் எங்களுக்குள்ள வில்லனிசம் இருக்குங்க. ஃப்ரெண்ட வந்து அவன் சீட் பண்றான்ட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டு குத்துறது, காளான் சாப்பிட விட்டு போறது, இதெல்லாம் நீங்க வில்லனிசமா நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க போனை பிக் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வில்லனிசம் தெரியும்? ஐயோ, இது வில்லனிசமா? சைக்கோ போனை பிக் பண்ணிட்டு சொல்லு மச்சான் மெசேஜ் அனுப்புவானுங்க. பார்த்தா இது என்ன அநியாயமா இருக்கு. இன்னொரு விதமான சைக்கோலாம் இருக்கானுங்க. ஏரோப்ளேன் மோட்ல இருக்கும், ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் போகும். இது எப்படி நான் வந்து ரொம்ப நாளா யோசிப்போம். வைஃபை எல்லாம் வில்லனிசம் பிளாக் ஸ்பைடியா மாறிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கான அறிகுறி இதெல்லாம். இது வரைக்கும் ஒரு நல்ல சாங்ஸா வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம், மெலடி சாஃப்டான டைப் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்போம். திடீர்னு பிளாக் ஸ்பைடியா மாறி அப்படியே ஒரு கிளப் சாங் கேட்போம், ஒரு பார்ட்டி சாங் கேட்போம், ஒரு குத்து சாங் கேட்போம், ஒரு ஐட்டம் சாங் கேட்போம். அந்த மாதிரி காப்பிரைட் நம்ம என்ன அடிச்சு விட்டுருங்க. சொல்ல மாட்டாரு. தெரியல உங்களுக்குள்ள ஸ்பைடி இருக்காருன்னு நம்புறீங்கல்ல? பிளாக் ஸ்பைடி உங்களுக்குள்ள ஸ்பைடி இருக்காருன்னா நம்புறேன். பிளாக் ஸ்பைடி இருக்காரு அப்படின்றலாம். பிளாக் ஸ்பைடி இருக்காரு. இப்ப தெரியுதா ஸ்பைடர்மேன் நமக்குள்ள எவ்வளவு இருக்காரு? ஸ்பைடர்மேன் இப்போ நீங்க வந்து லைஃப்ல கஷ்டப்படுற ஹீரோ, சைக்கிள் உடஞ்சிருக்கும், பைக் உடஞ்சிருக்கும், காதல் இல்லாது, குடும்ப கஷ்டம், அந்த மாதிரி. அது மாதிரி எங்க கிட்ட ஒரு ஆள் இருக்காரு, என் தலைவன் லக்கி பாஸ்கர். குடும்பத்தையே வந்து நாங்க தாங்கி நிப்போம். எம்ப்ளாயா ஒரு இடத்துல வேலை செய்வாரு. குடும்பத்துக்காக என்ன எக்ஸ்ட்ரீமான போகுது, என்ன ரிஸ்க் வேணா எடுப்பாரு.
நாங்க வந்து தன்னைத்தாலே இழந்துக்கிட்டாலும் எங்க பேங்க்ல குடும்பம் கை வச்சிருவீங்க. அது இல்ல அப்படி இல்லைங்க, தன்னைத்தானே இழந்தாலும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நாங்க வெயிட் பண்ணுவோம். அதாவது வாடகை வீட்டுல இருப்போம், ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாருக்குமே அது வேணும்னு நினைக்கும். அவர்கிட்ட அது இருக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒய்ஃப், ஒரு காதல் மனைவி அவர்கிட்ட இருக்காரு. இதெல்லாம் மனைவியா அமையுமான்னு தெரியல. கைஸ் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் கல்யாணம் கமெண்ட்ல அதுக்கு அடுத்த வருஷம் இவனும் கல்யாணம். அவங்க அம்மா சொன்னாங்க இப்பதான். வாழ்த்துங்க, கமெண்ட்ல வாழ்த்துங்க. உங்க வாழ்த்துக்களாலே அவருக்கு நடக்கணும். சரிங்களா? என்னன்னா ராம்கி மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி வேணும்னு எங்களுக்கு வந்து வேணுங்க. உங்களுக்கும் அது தேவைதான். லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. அது மாதிரி ஒரு ஆளா தான் இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து எல்லாருமே ஒரு மாதிரி எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அவர் வரணும், ஆப்பர்ச்சுனிட்டி தரணும், நம்ம ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும். ரைட். ராம்கி மாதிரி வந்தா மனைவி என்ன மஜாவா இருப்பானா? லக்கி பாஸ்கர் இல்ல, பிளடி பாஸ்கர். இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். தலை முடியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாங்கிக்கணும். என் ஒய்ஃபுக்கு சொல்லலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு நான் அதை சொல்லிக்கணும். நான் வந்து நான் எனக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்காலுக்கு என்ன வேணுமோ ஃபர்ஸ்ட் எனக்கு அது வேணும். உள்ளங்காலுக்கு என்ன ப்ரோ வாங்குவீங்க? இப்பெல்லாம் கிரீம் எல்லாம் போடுறாங்க உள்ளங்காலுக்குலாம். என்னங்க நீங்க ஷூ சாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷூ ஒரு பிராண்ட் காஸ்ட்லி ஒரு செருப்புங்க, ஒரு செருப்புல 10,000 விக்குது. அதை நம்ம எப்ப போடுறது? மூலத்தனமா ரிஸ்க் எடுப்போம், போனாங்க மாட்டிக்க மாட்டோம். கவர்ச்சியும் நாங்க எப்படி பேலன்ஸ் பண்றது எங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி கை கொடுத்து அந்த மாதிரி நாங்க டச் பண்ணுவோம். ஒன்லி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்ற கேங்க நாங்க. பாவு பஜ்ஜி அவர் கேரக்டர் அண்ணன் ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படின்னு போது காசு கம்மியா இருக்கு அவரே புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பிளேட் சாப்பிடுங்க, எல்லாருமே காசுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிளேட்டை தியாகம் பண்றதும் வந்து அவர் எனக்கு காவியமாக தெரிகிறார். அந்த யாராவது ராம்கிலா கால் பண்ணல, கஸ்டமர் இருக்காரு. ஏதாச்சும் ஒரு பே பண்ண முடியாம மாட்டிக்கிட்ட ஒரு டைம்ல அவரு சரியில்ல பரவாயில்ல தம்பி அடுத்த தடவை கொடுத்துக்கோங்க, இல்ல விடுங்க பாத்துக்கலாம், அந்த மாதிரி யாராவது சொல்ற கேரக்டரை பாத்திருக்கீங்களா லைஃப்ல? கையேந்தி பொண்ணுக்குலாம் சாப்பிட போவோம்ல அந்த இடத்துல நம்ம எங்க இருந்தா வந்து ஏதோ கடையில வந்து சாப்பிட்டுருப்போம். ஆனா அங்க ட்ரெஸ் பண்றவங்கலாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரான பர்சன் தான். பாவு பஜ்ஜி கேரக்டரோ, ஒரு ஆபீஸ்ல அந்த மாதிரி கொலி கேரக்டர், உங்க நம்பரை ஒரு ஒய்ஃப் கேரக்டர், இதெல்லாமே வந்து அந்த ஹீரோ கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது எப்படி ரிலேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்றதே நம்மளுக்கு ரிலேட்டபிள் தான். நானும் ஃப்ரெண்டும் ஒரு கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். கிளாஸை கை மாத்தும் போது கீழே போட்டு உடைச்சிட்டோம். அந்த கிளாஸுக்கு மினிமம் ஒரு 30 ரூபா 40 ரூபா வச்சு அவர் எங்ககிட்ட வாங்கிருக்கோம். அவர் வந்து எதுவுமே வேணாம் கிளம்புங்க அப்படின்ட்டு சாப்பிட கொடுக்கறது ஒரு விஷயம், டேமேஜ் உண்டாக்கிட்டோம். அதுக்கே அவர் வந்து இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணாரு, எங்களை மன்னிச்சு விட்டாரு அப்படின்றது இந்த தருணத்தில் நான் லக்கி பாஸ்கராக உணர்ந்தேன். லக்கி பாஸ்கர் அவர் மூளையை நம்பினாரு, அவர் வேலையை பார்த்தாரு. அதுக்கு நீங்க போய் பேங்க் எம்ப்ளாயி எல்லாம் வந்து அதுக்கு கேஷியரா இருக்கவங்க நீங்க போய் திருடக்கூடாது. இப்பெல்லாம் மாட்டீங்கன்னா மவனை காலி தான், மவனை செஞ்சிருவானுங்க. இப்பெல்லாம் மாட்டினா அந்த டைம்ல சிசிடிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லக்கி பாஸ்கர் மாதிரி ஃபேமிலி நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிற பசங்க அதிகம். உங்கள வந்து எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஸ்பைடர்மேன். அவர் தான் நம்மளோட ரிலேட்டபிளான கேரக்டர். ஓகே, உங்களதுல வந்து லக்கி பாஸ்கர் தான். நான் லக்கி பாஸ்கர்ல ஒண்ணுதான் எதிர்பார்த்தேன் படம் பார்க்கும்போது. என்னது ஸ்பார்க் மாதிரி ஒரு சாங் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து டிக்யூ போதும், டிசப்பாயின்மெண்ட். ஓகே, அதுவும் ஒரு லெசன் அதுல. கட்